ஹாய். நாம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு புது விடயத்தை 2024ஆம் ஆண்டு கேட்ட ஒரு எம்சிக்யூ ஒன்றை நாம் கதைக்க போகிறோம். அதாவது ஒரு பதார்த்தத்தின் ஒரு சடப்பொருளுண்ட அவத்தை வரைவில் ஒரு பதார்த்தம் பதங்கமாக என்று சொன்னால் என்னென்ன பண்புகளை கொண்டிருக்க வேண்டும் என்பதை ஒரு நடைமுறையோட சேர்த்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான ஒரு விடயத்தில் நமக்கு விதத்தில் அதை கதைக்க போகிறோம். ஒரு பதார்த்தம் பதங்கமாகிற அர்த்தம் என்ன? சொலிட்ல இருந்து கேஸுக்கு மாறணும். ஆகவே சொலிட் ஃபேஸ் பொதுவாக தாழ் வெப்பநிலையில உயர் அமுக்கத்துல தான் இருக்கும். உயர் வெப்பநிலையில தாழ் அமுக்கத்துல கேஸ் வாயு அவத்தையத்தான் ஒரு பதார்த்தம் விரும்பும். ரெண்டுக்கும் இடையில ஒரு லிக்விடா இருக்கு விரும்பும். அப்போ ஒரு சொலிட் கேஸா மாறண்டா அது எந்த சமன்லண்டா, உதாரணமா ஏ பி சமன்லன்னு வச்சிங்கன்னா, இதான் இந்த கோடு வச்சிங்கன்னா இந்த கோட்டை வெட்டணும். அது சொலிட் கேஸாக வரணும்னா இந்த கோட்டை வெட்டணும். அப்போ CO2 வந்து பார்த்தீங்கன்னா 25 சியில் திண்ம CO2 வச்சிங்கன்னா அது உடனடியாக வாயுவாக மாறிடும். இந்த ஸ்டேஜில் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே வெண்ணிற புகமாய் வரும். திண்ம CO2 உள்ளுக்கு இருந்து அவங்க அனுப்புனால் வெளியில் வாயுவாக உடனடியாக மாறும். ஏண்டா வெளியில் ஒரு 25 சியும் ஒரு ATM அமுக்கமும் இருக்கும். ஒரு ATM அமுக்கம் இங்கே 25 சி இங்கே. இது இப்படியோ இணைச்சிங்கண்டா அந்த கோட்டை அது இந்த இடத்துல வெட்டுது. அப்போ 25 சியில் அரை வெப்பநிலை அமுக்கத்தில் நீங்கள் அந்த கோடு வந்து இந்த இணைக்கிற கோடு வந்து இந்த சொலிட் கேஸ் கோடை வெட்டுனுச்சுன்னு சொன்னால் அது நேரடியாக ஒரு சொலிட் கேஸாக மாறுதுன்னு அர்த்தம். அது ஒரு பதங்கமாகுதுன்னு நாம் நேரடியாக சொல்லலாம். அதனால தான் ஒரு ட்ரை ஐஸ் வந்து, அதாவது திண்ம CO2, ட்ரை ஐஸ்னா உலர் பனிக்கட்டின்னு சொல்றது திண்ம CO2 பனிக்கட்டி மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது உலர்வானது. அப்போ ஏன் வலிமையான பனிக்கட்டி மாதிரி இது இல்லைன்னு சொல்லி சொன்னால் பனிக்கட்டியோட நீராவி சமநிலையில் இருக்கும், கொஞ்சம் நீர் சமநிலையில் இருக்கும். பனிக்கட்டியில் கொஞ்சம் மேற்பரப்பில் திரவம் இருக்கும், ஆனால் இங்கே திரவமே இருக்காது. ஏண்டா திரவம் வரணும்டா வெப்பநிலை -56 விட கூடவா இருக்கணும், ஓகே. ஆனால் அமுக்கம் நிச்சயமாக என்ன இருக்கணும், 5.1 விட கூடவாக இருந்தால் தான் திரவம் வரும். ஆனா ATM 1 ATM அமுக்கம் தானே வழியில, அதுல அது வந்து குறைவான அமுக்கம் என்பதால அந்த CO2 திரவமாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஒரு ATM பிரஷர்ல. ஆகவேதான் அந்த திண்ம CO2 மேற்பரப்புல லிக்விடான நீர் வந்து என்ன செய்யப்படாது, காணப்படாது. அதனாலதான் அதுக்கு பேர் சொல்றது உலர் பனிக்கட்டி, ட்ரை ஐஸ். ஐஸ் மாதிரி வெள்ளையா காணப்படும், ஆனா ஐஸ் இல்லது, ஆனால் அது உலர்வாக காணப்படும். ஏண்டா அதுல லிக்விட் வலிமையாக காணப்பட வேண்டியது அது என்ன செய்யாது, அது காணப்படாது. லிக்விட் நீரை வந்து காணப்படாது. நீர் திரவ CO2 காணப்படாது. ஏண்டா திரவம் 5.1 ATMக்கு மேலதான் உருவாகும். பொதுவாக ஒரு பதார்த்தம் அதன் மும்மை புள்ளிக்கு மேலதான் திரவமாக காணப்படும். மும்மை புள்ளிக்கு மேல உள்ள அமுக்கத்தில் தான் எந்த ஒரு பதார்த்தமும் திரவமாக காணப்படும். இது ஒரு MCQ பாயிண்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இன்னொரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, மும்மை புள்ளி வந்து கீழே உள்ள அமுக்கத்தில் தான் அது பதங்கமாகும். ஏன்னா எப்பவுமே இதுக்கு கீழே தான் இந்த கோடு வரும், இதுக்கு மேலதான் இந்த கோடு வரும். அப்போ மும்மை புள்ளிக்கு மேலதான் உள்ள அமுக்கத்தில் தான் ஒரு பதார்த்தம் திரவமாகும். அவை மும்மை புள்ளிக்கு கீழே உள்ள அமுக்கத்தில் தான் ஒரு பதார்த்தம் பதங்கமாகும். ஆகவே 25 சியில அமுக்கம் ஒரு ATM, அது மும்மை புள்ளியை விட குறைவு. ஆகவே ஒரு ATMல் அந்த பதார்த்தம் பதங்கமாகுது. அப்படின்னா இன்னொரு மிக முக்கியமான ஒரு முடிவு ஒன்று எடுக்கலாம், அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். ஒரு பதார்த்தம் 25 சியில் பதங்கமாக இருந்தால், அது பதங்கமாக இருந்தால் அதன் மும்மை புள்ளியின் அமுக்கம் நிச்சயமாக ஒரு ATMை விட பெரிதாக இருக்க வேண்டும், அல்லது மும்மை புள்ளியின் அமுக்கம் ஒரு ATMை விட பெரிதாக இருக்க வேண்டும், அல்லது அந்த சூழலின் அமுக்கம் மும்மை புள்ளியின் அமுக்கத்தை விட குறைவாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் இந்த கோடு வெட்டுப்படும். இந்த கோடு வெட்டுப்பட்டால் தான் திண்மம் நேரடியாக வாயுவாக மாறும். அதுதான் பதங்கமாதல், சப்ளிமேஷன். அதுதான் பதங்கமாதல் சொல்லுவோம். ஆகவேதான் CO2 மும்மை புள்ளியின் அமுக்கம் ஒரு ATMை விட கூட, ஆகவே அது பதங்கமாகுது. ஸோ இது ஒரு முக்கியமான MCQ பாயிண்ட். ஆனா அயடினை பார்த்தீங்கன்னா, அயடின் உண்மையாகவே
100% பதங்கமாகுவதில்லை. 25 பாயசியில திண்ம அயடின் என்ன செய்யலாம்? ஒரு பாத்திரத்துல திண்ம அயடின் எடுத்தீங்கன்னா ஒரு கருநிறமான ஒரு அயடின் வந்து திண்ம அயடின் காணப்படலாம். ஆனா அதன் மேற்பரப்புல பாத்தீங்கன்னா ஒரு ஊதா நிறமான ஒரு படம் ஒன்று காணப்படலாம். ஒரு ஊதா நிறமான படம் ஒன்று அயடினுக்கு KMnO4க்கு மேலே எல்லாம் வந்து ஒரு ஊதா நிறமான படம் ஒன்று காணப்படலாம். என்ன காரணம்னா அயடின் வந்து 25 பாகை சீல கொஞ்சம் ஆவியாக மாறும். பதங்கமாதல் அல்ல, முழுமையாக வாயுவா மாறுவதல்ல. CO2 மாதிரி கொஞ்சம் ஆவியாக மாறும். ஏண்டா ஆவிப்பரப்பு அதற்கு அதிகம். ஆவிப்பரப்பு அதிகம். உதாரணமாக ஒரு ஏடிஎம் அமுக்கத்துல பாருங்க. இப்ப 25 பாகை சி இங்க இருக்கு, ஒரு ஏடிஎம் அமுக்கம் இங்க இருக்கு. அப்ப திண்மம் என்ன செய்யும்டா? ஒரு பொழுதும் திரவமாகாது. என்ன செய்யாது? திரவமாகாது. முழுமையாக பதங்கமாக இருந்தாலும் இதுக்கு மும்மை புள்ளி கீழே வரணும். முழுமையா பதங்கமாக இருந்தா அப்ப என்ன செய்யணும்? திரவமாக இருந்தா 113 பாயசியை விட அதிகமான வெப்பநிலையில தான் அது திரவமாகும். அப்போ ஒரு பதார்த்தம் திரவமாகணும்னா மும்மை புள்ளி அமுக்கத்தை விட கூடவா இருக்கணும், மும்மை புள்ளி வெப்பநிலையை விட கூடவா இருக்கணும். அப்பதான் இதுக்குள்ள வரும். அப்ப இது திரவமாகணும்டா யோசிச்சு பாருங்க, 113 பாயசியை விட அதிகமா இருக்கணும். அது சாத்தியமே இல்லை. 25 பாயசியில் தான் அரை வெப்பநிலை. ஆகவேதான் அது என்ன செய்யாதுண்டா, திரவமாக மாறாது. அது என்னவாக மாறலாம்டா? அதன் சிறு பகுதி ஆவியாக காணப்படலாம். ஆகவேதான் I2 கேஸ் வந்து ஊதா. ஆகவேதான் அந்த கரிய நிற திண்மத்தின் மேற்பரப்பு முழுவதும் ஒரு ஊதாவாக தென்படும். ஏன்னா அதன் சிறு பகுதி ஆவியாகும், அல்லது அவனுடைய தூய ஆவியமுக்கம் அதிகம், அல்லது ஆவிப்பரப்பு அதிகம், அல்லது இலகுவாக பதங்கமாகும். காரணம் மும்மை புள்ளியின் வெப்பநிலை கூட. ஆனா இது முழுமையா பதங்கமாகாது. ஏன்? மும்மை புள்ளியின் அமுக்கம் ஒரு ஏடிஎம் விட குறையல ஏர்ஜி. இது கூட இங்க பாருங்க, ஒரு ஏடிஎம் விட இது கூட, அப்பதான் பதங்கமாகும். இது 100% பதங்கமாகாது அயடின். ஆனால் அதன் மேற்பரப்புல கொஞ்சம் ஆவியாகி காணப்படும். ஏன்? திரவமாகாது. அப்ப திண்மம் ஒரு பகுதி என்ன செய்யும்? ஆவியாகும். ஆனா ஒரு பனிக்கட்டி வச்சீங்கன்னா முதலாவது திரவமாகித்தான் ஆவியாகும். திரவமாகித்தான் ஆவியாகும். ஆனா இது திரவமே ஆகாது, ஆவியாகத்தை மட்டும்தான் நடக்கும். ஆவியாதல் மட்டும்தான் நடக்கும். அப்ப முழுமையா பதங்கமாகாது. ஏன்னா இதுக்குள்ள இல்ல. ஆனா ஆவியாதல் நடக்கும். ஏன்னா திரவமாக முடியாது. அப்ப அது திண்ம ஆவி சமன்ல தான் இங்க அயடின்ல காணப்படும். திண்ம வாயு சமநிலை, திண்ம திரவ சமநிலை அல்ல. I2 லிக்விட் ஆக முடியாது. ஏன்னா லிக்விட் ஆகிறன்னா இதை பார்க்க கூட இருக்கணும். அப்ப அந்த பாயிண்ட்ஸும் உங்களுக்கு தெரியணும். ஒரு புள்ளி ஒரு பதார்த்தம் திண்மம் வந்து திரவமாகணுமா இருந்தா மும்மை புள்ளிற வெப்பநிலையை தாண்டணும், மும்மை புள்ளிற அமுக்கத்தை தாண்டணும். ஆனா இது மும்மை புள்ளிற வெப்பநிலை ரொம்ப பெருசு என்பதால் அது திரவமாகவே காணப்படாது. திரவமாக்குவது கஷ்டமாயிடின்னு. அதனால சிறு பகுதி ஆவியாகும், முழுமையாக பதங்கமாகவும் ஆகாது. முழுமையாக பதங்கமாகணும்டா மும்மை புள்ளியின் அமுக்கம் பொறியேற்றதோட பெருசாக இருக்கணும். இங்க சின்னதா இருக்கு. ஸோ அது சாத்தியம் இல்லை. அப்ப சின்ன பகுதி காணப்படும். அப்ப ஏன் அயடின் வந்து ஊதா நிறமாக தென்படுது, ஆனா அயடின் வந்து கருப்பு நிறமானது ஏன் ஊதாவாக தென்படுதுண்டா? அது இந்த சமநிலையில் காணப்படுவதால. ஏன் இந்த சமநிலை காணப்படுதுண்டா? ஆவிப்பரப்பு அதிகம் என்பதால. திண்மமாக மாற முடியாது, திரவமாக மாற முடியாது என்பதால அது வாயுவாக சிறு பகுதி மாறுது. இதை நாம இங்க பயன்படுத்துவோம். உதாரணமா மொத்பால்னு சொல்லி சொல்ற உடுப்புகளுக்கு இல்ல, உடுப்புக்கு பக்கத்துல ஒரு வெண்ணிறமான ஒரு பதார்த்தங்களை போடுவோம். நெப்தலின் வந்து அதை வந்து போடுறதுக்கு காரணம் என்ன? அதுவும் இதே தத்துவம் தான். பாருங்க, வெப்பநிலை அதுல மும்மை புள்ளியில வெப்பநிலை 80.2 பாகை. ஆகவே அது திரவமாகலுமா? 25 பாயசி இங்க காணப்படுது, அது திரவமாக காணப்படலுமா? இல்ல. ஆகவே 25 பாயசி ஒரு ஏடிஎம் அமுக்கத்தில் அது உண்மையாகவே திண்மமாகத்தான் காணப்படும். அப்ப கடைசி வரையும் திண்மமாக தான் காணப்படும். ஆனா திரவமாகவே சமநிலைக்கு போகவே முடியாது. ஆனா அதுல ஒரு பகுதி அமுக்கம் என்ன செய்யும்? ஒரு பகுதி என்ன செய்யும்? வாயுவாக சமநிலை அடையல. கொஞ்சம் பகுதி வாயுவாக சமநிலை அடைய முடியும். ஆகவே வாயுவாக சமநிலை அடைஞ்சால் இது வந்து அந்த நெப்தலின்ல இருக்கிற அரோமா, அந்த ஒரு கார்பன்ல இருந்து வருகின்ற சில மணங்கள் உங்களுக்கு தெரியும். நிறைய சேதனச்செருவிகள் நல்ல நல்ல நறுமணங்களை கொடுத்தது, சில எசுத்தர்கள் நல்ல நறுமணங்களை கொண்டது. ஸோ அந்த மனம் வந்து முழுமையாக இருக்கும். ஏன்? நெப்தலின் சொலிட் கேஸ் சமநிலை காணப்படும், சொலிட் லிக்விட் சமநிலை காணப்படாது. ஏன்னா மும்மை புள்ளியை விட அதிகமான இதுல தான் லிக்விட் காணப்படும், கேஸ் வந்து சமநிலை காணப்படும். ரைட்டா? ஒரு ஏடிஎமாக இருந்தால், இது ஒரு ஏடிஎம் விட கூடவாக இருந்தால் முழுமையாக கேஸா மாறும். நீங்க அந்த நெப்தலினை போட்டோன்னே கேஸா மாறிடும். ஆனா ஒரு ஏடிஎம் விட இது குறைவாக இருப்பதால அதன் சிறு பகுதி தான் என்ன செய்யும்? அது சிறு பகுதி, அதன் மேற்பரப்பு மட்டும் என்ன செய்யும்? கேஸ் ஃபேஸுக்கு வர்றதுக்கு விரும்பும். ஏன்னா வெப்பநிலை இதுல இருக்கிறதால. ஸோ இதுதான் இந்த இது. அப்ப இந்த 2024ஆம் ஆண்டு கேள்வியில என்ன கேட்டாங்கன்னா, ஒரு பதார்த்தம் பதங்கமாகணுமாக இருந்தால்
நிச்சயமாக அந்த மும்மைப்புள்ளியின் அமுக்கம் ஒரு ஏடிஎம்ஐ விட அதிகமாக இருக்கணும். ஒரு ஏடிஎம்ல பதங்கமாகணும்டா ஒரு ஏடிஎம்ஐ விட அதிகமாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் இதுக்கு கீழே தான் இது அந்த வரைவு வரும். இந்த வரைவு வந்தால் சொல்லில் நேரடியாக கேஸாக மாறும். அவை திண்ம CO2 என்னவா மாறுது? நேரடியாக வாயுவா மாறுது. ஆனால் I2 பதங்கமாகுவதில்லை. அதன் சில பகுதி ஆவியாக மாறும், லேசாக ஆவியாகும். நெப்தலின் முழுமையாக பதங்கமாகாது, ஆவியாக மாறும். எப்படி இது CO2 பதங்கமாகும், இது 100% பதங்கமாகுவதில்லை என்று நாம் எப்படி சொல்றோம்? மும்மை புள்ளிர அமுக்கம். மும்மை புள்ளிர அமுக்கம் ஒரு ஏடியத்தை விட கூடவாக இருந்தால் அது 100% பதங்கமாகும். இல்லாட்டி வாயு திண்ம சமநிலையில் தான் காணப்படும். விளங்குதா? கொஞ்சம் திண்மம் வாயுவா மாறுறதுக்கு ஒரு ஏடிஎம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. குறைவான ஏடிஎம் இருந்தாலும் என்ன செய்யும்? அது கேஸாக அது மாற்றமடையும். அதை பத்தி நீங்க நம்ம கொஞ்சம் சமநிலைக்கு இது இந்த அமுக்கமும் இந்த அமுக்கத்திலையும் சமநிலை காணப்படும். ஆனா ஒரு பொழுதும் திரவமாக காணப்பட முடியாது. ஸோ இதனால இதை விளங்கணும், உங்களுக்கு இது MCQவையும் விளங்கணும். ஆகவே இதுல எடுக்கிற சில முடிவுகள் என்னன்னா, ஒரு பதார்த்தம் பதங்கமாகணும்னு சொன்னா மும்மை புள்ளிர அமுக்கத்தை விட வளிமண்டல அமுக்கத்தை விட மும்மை புள்ளிர அமுக்கம் கூடவாக இருக்கணும் என்ற விஷயம் நம்மளுக்கு தெரியணும். இது தெரிஞ்சால் சரி.